Hi traders, welcome to KNR FINANCIALS. இன்னைக்கு வந்து March 18. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் புதுசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஃபியூச்சர்ல நம்ம எப்படி வைக்க போறோம் அண்ட் தென் ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து எப்படி வைக்க போறோம். ஸோ இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வைஸா நான் வந்து உங்களுக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி பிளான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோல டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே அனாலிசிஸோட எக்ஸாம்பிள் தான் எடுக்க போறோம். ஸோ ஃப்ரைடே நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,200க்கு மேல நமக்கு பிரேக் வச்சுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் மேலே போகும். ஸோ அந்த செட் ஆஃப் கேண்டில்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம்பிளாக எடுத்து நான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எப்படி நம்ம பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீக் நம்ம பார்த்த அனாலிசிஸோட ஆப்ஷன் சார்ட்லாம் இங்கே இல்லை. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் அனாலிசிஸ்க்காக ஃப்ரைடே எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா கைஸ், வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரைடே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 39,000 வந்து நமக்கு ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ 39,000 உடச்சா மட்டும் தான் மார்க்கெட் கீழே வரும். ஸோ 39,000 வந்து மார்க்கெட் உடைக்கவே இல்லை. அண்ட் தென் நமக்கு வந்து அடுத்த லெவல் ஃபார்ம் என்ன நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,200 வந்து ஒரு நல்ல லெவல். ஸோ 39,200க்கு மேலே மார்க்கெட் போயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் 39,500 உடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு 39,800 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரைடே நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து எப்படி நான் வந்து ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணியிருப்பேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளில் காமிக்க போகிறேன். ஸோ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கேண்டில் என்ன கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 கேண்டில். ஏன் இந்த கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கேண்டில் தான் எடுக்க முடியும். ஸோ இந்த க்ரீன் கேண்டிலோட 50% நீங்கள் எடுக்கலாம், அல்லது ஒரு புல் பேக் ரெட் கேண்டில் வரும்போது அதில் நீங்கள் வந்து ஒரு லிமிட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து 145 கேண்டில் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சார்ட் வந்துட்டோம். ஸோ ஃபியூச்சர் சார்ட்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த 145 கேண்டில் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு அதிலிருந்து நம்ம 50% கிட்ட வந்து நம்ம ட்ரேடை வந்து டைம் பண்ணி எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம வந்து லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸாக்டாக இப்போ எக்ஸாக்டாக வந்து 145 கேண்டில் தான் நமக்கு இண்டெக்ஸில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் தென் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு புல் பேக்கில் எடுக்க போகிறோம். ஸோ புல் பேக் இந்த சென்ஸ் எதிர ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆனால் நம்ம எடுப்போம், அல்லது ஒரு டீப் புல் பேக் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நம்மளால் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம இந்த கேஸில் நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் புல் பேக்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த சிங்கிள் கேண்டில் புல் பேக்கில் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஒரு ஸ்மால் புல் பேக்கில் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு டார்கெட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இண்டெக்ஸில் எங்கே போகணும், நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 39,500 வரைக்கும் நமக்கு போகணும். ஸோ அதோட ஹை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு 915 கேண்டில் இருக்குது. ஸோ இண்டெக்ஸில் 39,500 வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி ஃபியூச்சரில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணது பார்த்தீங்கன்னா 39,700. ஸோ இது வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை வந்து நம்ம டைம் பண்ண முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் 330 பாயிண்ட்ஸ். இப்போது ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் தான் ரெஃபர் பண்ண போகிறோம். ஸோ இண்டெக்ஸில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு புல் பேக் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த புல் பேக் கேண்டில் கீழே நீங்கள் வைக்கலாம். ஸோ ஸ்டில் நீங்கள் சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து 39,000 கீழே வைக்கலாம். பட் நம்ம இந்த கேஸில் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த புல் பேக் கீழே வைப்போம். ஸோ விச் இஸ் அரௌண்ட் 39,060 இன் இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா 145 கேண்டில் கீழே. ஸோ சிமிலர்லி நம்ம ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 கீழே கொஞ்சம் பஃபர் வச்சு வைக்க போகிறோம். ஸோ நமக்கு பஃபர் வச்சு நம்ம வைக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 154 ருபீஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் 331 ருபீஸ் வந்து நமக்கு டார்கெட். ஸோ நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.14 தான் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. எப்படி அப்படின்னா நான் 150 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 330 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட். ஸோ 330 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து 2 மடங்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபியூச்சர் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே தான் இருக்கணும் அந்த டார்கெட். ஸோ அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து ஈஸியாக ஹிட் ஆயிருக்கும். ஃபர்தராக நீங்கள் வந்து ஃபர்தர் மூவ்ஸை நீங்கள் எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணிகிட்டே போகணும். ஸோ ஃபியூச்சர்ஸில் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரையல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 39,400 வரைக்கும் உங்களால் ட்ரையல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 39,500 வந்து நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே போகணும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளோட ட்ரையலிங் மெத்தட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரையலிங் வந்து 39,400 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் ட்ரையலிங் 39,500 அண்ட் தேர்ட் லெவல் ஆஃப் ட்ரையலிங் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்ம 39,650 வரைக்கும் நம்ம வந்து ட்ரையல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இந்த மணி அவுட் த மணி அட் த மணியோட பிஹேவியர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த என்ட்ரி பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மணியில் எப்படி ட்ரேட் பண்ணிருக்கலாம், அவுட் த மணியில் எப்படி ட்ரேட் பண்ணிருக்கலாம், அண்ட் தென் அட் த மணியில் எப்படி ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மணி பார்ப்போம். ஸோ எக்ஸாக்டாக வந்து 145 கேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மணி நம்ம என்ன எடுக்க போகிறோம் இந்த கேஸில் இங்கே இருக்கும்போது நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900. ஸோ நமக்கு பிரேக் அவுட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 39,200. அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே ஒன் ஸ்டெப் பிஹைண்ட். அப்படி ஒன் ஸ்டெப் பிஹைண்ட் பார்க்கும்போது நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3900 வந்து ஒரு இந்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம எடுக்கலாம், அல்லது ஒரு புல் பேக் மைண்ட் புல் பேக்கில் நீங்கள் ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நான் 3900 வந்து இந்த மணி எடுத்துக்கிறேன். ஸோ சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா 145 கேண்டில்
ஸோ இதான் வந்து என்னோட ஐடியல் பிரேக் அவுட் கேண்டில். இதுக்கப்புறம் வர்ற புல் பேக் தான் என்னோட என்ட்ரி. ஸோ ஐடியலாக நான் எங்கே என்ட்ரி எடுத்திருப்பேன், நான் ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கம்மியாக எடுத்தாலே நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ஈஸியாக வந்து வித் ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகாமல் இல்லை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணாமல் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அப்படி நான் என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணோம். ஸோ இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு எங்கே இருக்கும் லோ பார்த்தீங்கன்னா 39,000 கீழே. ஸோ இந்த கேண்டில் ஆர் நம்ம பஃபர் விட்டு வைக்கணும். ஸோ ஐடியலி நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 to 100 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஆப்ஷன்ஸில் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர் நான் வந்து இந்த விக்கு இமீடியட் விக்கிட்டே நான் வைக்கலாம், அல்லது இங்கே இந்த விக்கோட பஃபரில் வைக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 90 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அண்ட் தென் என்னோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்விங் பாயிண்ட் தான் ரெஃபர் எடுக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்விங் பாயிண்ட் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் லெவல். ஸோ இங்கேருந்து இங்கே வந்து நம்ம எய்ம் பண்ண போகிறோம். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 190 rupees. ஸோ இண்டெக்ஸில் வந்து இங்கே இம்பல்ஸ் மூவ் கிடைச்சாலும் மார்க்கெட் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ஹெவியாக வந்து மேலே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவே வந்து நமக்கு சைட் பை சைடாக போயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த டார்கெட் ஹிட் பண்ண லேட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இந்த லெவல் அதாவது 672 கிட்ட வந்து நமக்கு ரிவர்ஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி இங்கேருந்து வெளியில் வந்திருப்போம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட். ஸோ 90 பாயிண்ட்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு 190 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த 90 பாயிண்ட்ஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் வந்து எஸ்எல் ட்ரைலிங் மெத்தட் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ட்ரைல் பண்ணிட்டே போயிடலாம். ஸோ ட்ரைலிங் மெத்தட் அப்ளை பண்ணுறதுனால உங்களால் லிமிட்டட் செட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும் இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா. ஸோ இதான் வந்து இந்த மணி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்ப்போம். ஸோ அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் சேம் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சேம் என்ட்ரி. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு என்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து மணி பேஸ் பண்ணி உங்கள் கேபிட்டல் பேஸ் பண்ணி நீங்கள் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் இண்டெக்ஸில் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் அண்ட் டார்கெட் கண்டிப்பாக வைக்கணும். அப்படி நீங்கள் வைக்கல அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாலும் உங்களோட ஸ்டாப் ஈஸியாக ஹிட் ஆயிரும். ஸோ சிமிலர்லி இந்த இண்டக்ஷன் கேண்டில் வந்து நம்மளோட என்ட்ரி. ஸோ 430 440 வந்து நம்மளோட என்ட்ரி. அண்ட் தென் நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 80 to 100 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மணி டீப் இந்த மணி போகிறனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து மாறும் அண்ட் டார்கெட்டும் மாறும். ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 173 பாயிண்ட் நமக்கு வந்து அப்சைட் டார்கெட். அண்ட் டவுன் சைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதே தான். ஸோ 94 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ரிமைன்ஸ் த சேம். ஸோ இங்கே வந்து 174 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. நமக்கு ஃபர்தர் ப்ராஃபிட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரைலிங் எஸ்எல் மூலிமா மேலே எவ்வளோ தூரம் மார்க்கெட் போகுதோ நீங்கள் அதை கூட ட்ராவல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராஃபிட் கிடைச்சிரும். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து ஆப்ஷன்ஸில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கு பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற என்ட்ரி, டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு மெயினான முக்கியமான சார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டெக்ஸ் சார்ட் தான். ஸோ இண்டெக்ஸ் சார்ட்டில் நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து பிளான் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் சார்ட்டை வச்சு உங்களால் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலோ இல்லை ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அந்த இண்டெக்ஸ் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வந்து டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை வந்து பக்காவாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து ஒரு கண்டினியூஸ் பீரியட் ஆஃப் டைமில் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அனாலிசிஸ் கைஸ். ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம பிளான் பண்ணோம், இப்படி தான் வந்து டார்கெட்டை பிளான் பண்ணோம். அண்ட் தென் இதில் வந்து உங்களால் ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எஸ்எல் ட்ரைலிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரைலிங் எஸ்எல் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியரையும் கொஞ்சம் குறைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ் ஆக மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 30 பாயிண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் ப்ளஸ் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி 100 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படி பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் புக் பண்ணி தான் ஆவேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரைலிங் எஸ்எல் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 90 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகாது. இன்ஸ்டெட் நமக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் லாஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து லாஸ் கம்மி பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து ட்ரைலிங் வந்து ஒரு நல்ல கான்செப்ட். ஸோ இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் எல்லா சார்ட்லையும். ஸோ ட்ரைலிங் கான்செப்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதான் வந்து பேங்க் நிஃப்டியோட என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் லெவல் இன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ இன் ஆப்ஷன்ஸ் கைஸ். ஸோ இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒரு சார்ட் எடுத்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லாங் பொசிஷன் டூல் எடுத்து இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லை உங்கள் நோட்ஸ்லேயோ வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR FINANCIALS. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.